தொடர்ச்சியாக ஒரு காட்டு தர்பாரையும் காட்டாட்சியையும் கட்டவிழ்த்து விட்டு ஜனநாயகபூர்வமான சுதந்திரமான பேச்சுரிமையும் கருத்துரிமையும் நசுக்குகிற ஒரு காட்டாட்சி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிற தூங்குகிற முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கழகத்திற்கு ஆதரவாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சரண் ஜெயராமன் அவர்களை ஏற்கனவே இந்த பேர் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய சரத்தினுடைய நெருங்கிய அமைச்சருடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லி அவர் தான் இந்த வீடியோவை வெளியிட்டாருன்னு தாவேக்கா தொடர்ந்து மிரட்டல் அவருக்கு கொடுத்தாங்க. அவருடைய சரத்துடைய நண்பர்கள் அவருக்கு இல்லம் தேடி போய் அவரை மிரட்டினாங்க. அந்த அடிப்படையில் யாரோ 2 மகளிரை ரெடி பண்ணி அவங்க அவர்கள் பேசிய கருத்துக்கு இவர் எதிர்கருத்து பேசினாரு. அதற்காக அவர்கள் சமூக வலைதளத்தில் பேசினதுனாலேயே அவர் பெண்களை இழிவுபடுத்தினாருங்கிற ஒரு பொய்யான புகாரை கொடுத்து இன்னைக்கு அவரை கைது செஞ்சு இந்த காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற விஜய் அவருடைய காவல்துறை தோழர்களை நம்முடைய V6 கொளத்தூர் காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர்களோட தலைமையில் இன்னைக்கு அவங்களை சந்திக்கிறோம். தொடர்ச்சியா நீதிமன்றங்களில் போராடுவோம். நேற்றைக்கு எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செஞ்சு பேச்சுரிமை பேச்சு சுதந்திரத்தை நசுக்கலாம் நினைக்கிறதோ நீங்க அடிக்க தான் நாங்க ஏந்திரிப்போம் அப்படின்னு எங்க அமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நீங்க அமைச்சர்ல இருந்து தொடங்கி சாதாரண சோசியல் மீடியால களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற சரண் ஜெயராமன் போன்றவர்களை தொட எத்தனித்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடிக்கும். திமுக இன்னும் வீரத்தோடு எழுந்து இந்த அரசாங்கத்தினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டும்.